அதான் பண்ணலண்ணே. மக்களோட அன்பு, இந்த மக்களோட அன்பு கண்டிப்பாக வந்து வரப்போகிற வாக்குகளாக மாறி அவங்களுக்கே திருப்பி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மக்கள் கொடுப்பாங்க. நம்ம ஓகே, போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது மேடையில் பேசுகிறீங்க. நம்ம வெற்றி பெற்று வந்தோட நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வந்து ஃபஸ்ட்டு லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணணும். வி நீட் டு ஹேவ் அ மீட்டிங் வித் தி கமிஷனர். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எங்கே ட்ரக்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் வந்து அதுக்கு வந்து அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு ஆகிட்டாங்க இங்கே. அது யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. பட் தலைவர் வந்த பிறகு நம்ம ஆட்சி அமைச்ச பிறகு இது கொஞ்சம் அயன் ஹேண்டில் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டுமே அடுத்த ஜென்ரேஷன் தப்பிக்கும். இல்லைனா இது ரொம்ப கஷ்டம். யார் வந்தாலும் சரி அது வந்து செயல்படுவாங்க. அதனால் வி ஹேவ் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் மெஷர்ஸ். அயன் ஹேண்ட் வந்து ஸ்டாப் பண்ணால் மட்டுமே. ஏன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் வேணால் என் கூட வாங்க, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போவோம், நான் போகிற இடங்கள் என் கூட வாங்க, நீங்களே கேளுங்க. நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் அலிகேஷன் நான் சொல்லலை. என்ன ரியாலிட்டியில் பார்த்தாலும் அதை நான் சொல்கிறேன். ஒரு தடவை கூட வந்து உமன் சேஃப்டி வந்து ஹியூஜ் ப்ராப்ளமாக இருக்குது. அது காரணம் 6:30க்கு அப்புறம் நிறைய வார்ட்ஸில் வந்து அவங்க வெளியே வரதுக்கே அவங்க கஷ்டப்படுறாங்க. அது காரணம் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்ஸு அண்ட் நிறைய வைன் ஷாப்ஸ். அது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது, ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, சர்ச்சஸ் பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த ட்ரெண்ட் செட் எப்படி ஆகுதுன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து உமன்ஸ் ஓட்டு எவ்வளோ ஹியூஜ் மார்ஜின் வரப்போகுதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ. அது நாட் ஓன்லி ஃபார் ஆர்கே நகர், தமிழ்நாடு ஃபுல்லும். அது நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கிள் பெண்கள் மட்டும் இல்லை, இங்கே நான் சிங்கிள் பெண்கள் நிறைய எங்கள் கட்சி சார்ந்து இல்லாதவங்க கூட இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு எது பேசிக் ப்ராப்ளமாக இருக்குது. பேசிக் ப்ராப்ளம் நம்ம என்ன சொல்லுவோம், நீடு என்ன சொல்லுவோம், வாட்டர், ஃபுட்டு, ஷெல்டர்னு சொல்லுவோம். இது அப்படியே மாறி அந்த ஆர்டர்லேயே இப்போ இல்லை. எவ்வளோ வீட்டுக்கு கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3000 வீட்டுக்கு போயிருப்பேன் நினைக்கிறேன். இப்போது நம்ம படித்ததில் என்ன ஃபுட்டு, ஷெல்டரு, பட் இன்னைக்கு அப்படியே உமன் சேஃப்டி அதிமுக அரசு மீண்டும் ஏற்படுத்தும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தல் பணிமனை விழாவில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். 10th 9th ட்ராப் அவுட் நிறைய இருக்காங்க. 9th and 10th ட்ராப் அவுட் ஹியூஜாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது, அவங்களோட பொருளாதாரமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எலிவேட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் 8th 9th ஸ்டூடெண்ட், ஒரு கேர்ளோ ஒரு பாய் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் வந்திருப்பாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணதுனால வந்து அவங்களுக்கு அன்ரிலேட்டட் ஜாப் போகிறாங்க. ஒரு 12,000 10,000 13,000 அவ்வளோதான் ஸ்லாப். அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. அதை நம்ம க்ரோத் பண்ணணும்னா நெக்ஸ்ட் பண்ணணும்னா ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி ஹையர் எஜுகேஷன். பேசிக் எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம அக்ரி. இந்த கவர்மெண்ட் ஹஸ் கிவன் பேசிக் எஜுகேஷன். பட் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலையே. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளேம் எனி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் யார் வேணால் இருந்துட்டு போகிறாங்க லாஸ்ட் 2 இயர்ஸ். ஒரு டிஸ்ட்ரிக்டாக அவங்க கணக்கு எடுத்து எவ்வளோ ட்ராப் அவுட்னு அவங்க இன்றைக்கி வரையும் அனௌன்ஸ் பண்ணலை. அவங்க வந்து தேர் வெரி ஃபார்ம் தட் இல்லை நாங்கள் பெட்டராக பண்ணியிருக்கோம் எஜுகேஷன் சொல்கிறாங்க. அப்படின்னு ஆர்கே நகர் நீங்கள் ஸ்டார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் நம்பர் 1 இருக்கும் ட்ராப் அவுட்டில் 10th and 12th. இதுக்கு ஏன்னா என்ன ரீசன் வேணால் இருக்கலாம். அது இப்போ பொலிட்டிக்கலாக வந்து இவங்களை இப்படி தான் வச்சுருக்கணும், இவங்களை இப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவே கூடாது அப்படின்னு அவங்க ஒரு டிட்டர்மைண்டாக இருந்துருக்குறாங்க. ஒரே ரீசன் ட்ராப் அவுட். ஸ்போர்ட்ஸில் அதிகமாக வந்து இந்த தொகுதி நம்ம ஸ்போர்ட்ஸில் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இளைஞர்களுக்கு வந்து அவங்க கோரிக்கை இப்போ ஸ்போர்ட்ஸ் எக்ஸாக்ட்லி நல்ல கொஸ்டின். ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு நார்த் சென்னை பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 ஸ்டேடியம் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட், தமிழ்நாடு இந்த கரண்ட் கவர்மெண்ட். பட் அது என்ன ப்ராப்ளம்னா உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 150+ ஒரு 150 rupees கொடுத்தா நீங்கள் உள்ளே போய் வாக் பண்ண முடியும். 300 கொடுத்தா தான் நீங்கள் பாஸ்கெட்பால் விளாட முடியும், இல்லை வாலிபால் விளாட முடியும். அப்போ இங்கே இருக்கிறவங்களே வந்து உழைப்பாளிகள், ஃபேமிலி எல்லாம் உழைப்பாளிகள். அவங்க எப்போ 150 ரூபா கொடுத்து ஒரு வாக் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு ஷட்டில் விளையாடுறதுக்கோ, ஒரு பாஸ்கெட்பால் விளையாடுறதுக்கோ எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஸ்டேடியம் கட்டினதெல்லாம் வந்து மியூசியம் மாதிரி தான் இருக்குது. ஒன்லி ஃபார் மியூசியம் சேர்க்க நீங்கள் வச்சுக்க வேண்டியது. இப்போ நீங்கள் இன்வைட் பண்ணணும், ஃப்ரீயாக கொடுக்கணும். நிறைய ஃப்ரீ பீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறீங்களா, இது ஒரு ஃப்ரீ பீஸ் அனௌன்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ பீஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணால் எப்படி வரும்? நார்த் சென்னையில் கடைசியாக எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கிரிக்கெட்டில் வந்திருக்காரு, பாஸ்கெட்பால் வந்திருக்காரு, வாலிபால் வந்திருக்காரு, டென்னிஸில் வந்திருக்காரு, அத்லெட்டிக்ஸில் வந்திருக்காரு, மென்ஷன் பண்ண சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு பையன் மோயின் பேக் இந்தியா விளையாடுறாரு பாஸ்கெட்பால், இந்தியா கேப்டன் கிருஷ்ணகிரி. நாங்கள் எப்படி டேலண்ட் அண்ட் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்? நாங்கள் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், பட் கவர்மெண்ட் இஸ் பிக் பிளேயர் இல்லையா? அவங்க ஈஸியாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அனௌன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்போர்ட்லையும் அவங்களை என்கரேஜ் பண்ணியிருந்தாலும் இந்நேரம் நார்த் சென்னை
பீப்புள் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. இறுதியான கேள்வி சார், போதைப்பொருள் விவகாரத்தில் காவல்துறையினுடைய நடவடிக்கை வந்து ஹாரிபிளாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இஷ்யூ. அவங்க வந்து சரியாக நடவடிக்கை இன்னுமேல் எடுக்கலைன்னா அவங்களோட ஃபேமிலியிலேருந்து எஃபெக்ட் ஆகும். நான் கிளியராக சொல்கிறேன், இது வந்து நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நாளுக்கு அப்புறம் நடத்தக்கூடிய வாய்ப்பு என்கிட்ட நிறையா இருக்குது. நான் அதான் பண்ண போகிறேன். இன்கேஸ் கெட்டிங் எலெக்ட் இது வந்து இப்படியே விட்டோம்னா இப்போ நான் வந்த கூட பிரயோஜனம் இல்லை மாட்டேன். நீங்கள் எழுதி வச்சுங்க. நான் சீரியஸாக பார்த்துட்டு இருக்கேன் 14 days இஷ்யூஸ். இது தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் எல்லாம் தயவு செய்து இந்த தொலைக்காட்சி நிர்வாகிகள் நீங்கள்லாம் போய் சேர்த்துருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது. இது அலார்மிங்காக இருக்குது. இது அலார்மிங்காக இருக்குது, நல்லதே கிடையாது. தேங்க்யூ சார்.